இந்தியாவில் சுயாட்சிக்கான குரலை உரக்க சொன்ன தமிழகத்தினுடைய தலைமைச் செயலகத்தில் வருமான வரித்துறை சோதனை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு நாளில் இந்த தலைப்பை எடுத்திருப்பது சால பொருத்தம் என்றே நினைக்கிறோம். திராவிட கட்சிகளுக்கு இது அஸ்தமன காலமா என்கிற முக்கியமான கேள்வியை பாமகவினுடைய இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் எழுப்பியிருக்கிறார். இந்த கேள்விகளுக்கான பதில் குறித்து நம்மோடு இணைவதற்காக 4 ஆளுமைகள் நம்முடைய நிகழ்ச்சியில் இணைகிறார்கள். திராவிட இயக்க தமிழர் பேரவையிலிருந்து அதனுடைய பொதுச் செயலாளர் சுபவீரபாண்டியன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். பாமகவிலிருந்து வழக்கறிஞர் பாலு அவர்களும், மூத்த பத்திரிகையாளர் மாலன் அவர்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னணி தலைவர் ஒருவரான திரு அருண் அவர்களும் இணைகிறார்கள். 4 வரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. பாலசுரன் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். திடீரென திராவிட கட்சிகளுக்கு அஸ்தமனத்திற்கான தேதியை ஏன் குறிக்கிறீர்கள்? இது நீங்கள் குறிப்பிட்டது போன்று ஒரு சரியான நாள், சரியான தருணத்தில் இந்த விவாதத்தை எடுத்திருக்கிறோம். எங்கள் கட்சியினுடைய இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்து நாளிதழில் இந்த செய்தி தொடர்பாக சொல்லியிருக்கிறார். பாரத ரத்னா விருது வேண்டும் என்ற ஒரு பெரிய கோரிக்கையோடு முதலமைச்சர் செல்கின்ற பொழுது அதற்கு அவர் சரியான நபர் அல்ல. பாரத ரத்னா விருது என்பது மிக உயர்ந்த குடிமகனுக்கு கொடுக்க வேண்டிய விருது. அதை கேட்கக்கூடிய நிலவிற்கு ஒரு முதலமைச்சரே சென்று செல்லக்கூடிய நிலைமை உருவாகியிருக்கிறது. ஏட்டிக்கு போட்டு அரசியல், நீங்கள் இதை செய்தால் நான் அதை செய்வேன் என்று சொல்லக்கூடிய அரசியலும் தனிநபரை சார்ந்த அரசியலாக தமிழ்நாட்டில் கடந்த 50 என்னோட கேள்வி, திராவிட கட்சிகளுக்கான அஸ்தமனம் அப்படிங்கிற புள்ளிய எந்த அடிப்படையில, எந்த நிகழ்வை முன் வச்சு பாமக சொல்றாங்க? இதுல மறைந்த முதலமைச்சரின் மரணத்தை ஒட்டிய அறிவிப்பா அல்லது தொடர்ச்சி செயல்பாடுகளை? அதாவது இதை மட்டுமே வைத்து சொல்லப்பட்ட செய்தி அல்ல. பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து நிற்பதாக அறிவித்து தேர்தல் பரப்புரை செய்யக்கூடிய காலத்திலிருந்து, தேர்தல் அறிக்கை வெளியிட்ட காலத்திலிருந்து இதை பல விதத்தில் நாங்கள் வெளிப்படுத்தி வந்திருக்கிறோம். இதில் குறிப்பாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதற்கான ஒரு அஸ்தமனம் என்று சொல்லக்கூடிய அந்த கருத்தை முன்வைத்த அந்த கருத்தை விட வலிமையானதாக நான் பார்க்கிறேன் நியூஸ் 7 தொலைக்காட்சி இப்பொழுது பட்டியலிட்டிருக்கக்கூடிய அந்த கேள்விகள் இருக்கிறதே, இந்த கேள்விகளில் ஒவ்வொரு கேள்வியை ஒரு நாள் விவாதிக்க வேண்டியது. அத்தனையும் சேர்த்து கால நேரத்தின் காரணமாக இன்றைக்கு எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு நாளில் விவாதிக்கக்கூடிய இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் இங்கு வந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் அண்ணன் சுபியோ அவர்களையும் அண்ணன் மாலன் அவர்களையும் அருணன் அவர்களையும் ஒப்பிடுகின்ற பொழுது நான் மிக மிக எளியவன், ஒரு வலியவன், ஒரு பாட்டாளியினுடைய குரலாக இங்கே ஒலிக்க வருகிறேன். ஏன்னா மிக மெத்த படித்தவர்கள், திராவிட இயக்கத்தினுடைய கருத்துக்களை மேடைதோறும் முழங்கக்கூடியவர், திராவிட இயக்கத்திற்காக நூல் எழுதியவர், திராவிட இயக்கம் எப்படி தோன்றியது, திமுக இல்லை நான் சொல்ல திமுக பிறந்த கதை என்று எழுதியவர், நடிகர் முதல்வரானது என்று சொன்னவர், அண்ணா ஆட்சியை பிடித்து என்ற 3 புத்தகங்களை எழுதிய திரு அருணன் அவர்களோடு இந்த விவாதத்தில் கலந்துகின்ற பொழுது திராவிட இயக்கம் தோன்றுவதற்கான அவசியம் அந்த காலகட்டத்தில் இருந்தது என்பது உண்மை. திராவிட இயக்கத்தின் சார்பாக ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு பல நன்மைகள் நடந்தது என்பது உண்மை. கடந்த 50 ஆண்டுகளாக திராவிட இயக்கம் என்று சொன்ன காரணத்தினால் ஆட்சிக்கு வந்த பிறகு அதன் தொடர்ச்சியாக நாங்கள் ஆட்சி செய்துகிறோம் என்று சொல்லக்கூடிய காரணத்தினால் வார்த்தை ஜாலங்கள், மயக்கக்கூடிய வார்த்தைகள், எதுகை மோனை என்று சொல்லக்கூடியவர், அதாவது 8 படி அரிசி நிச்சயம், 1 படி அரிசி, 8 படி லட்சியம், 3 படி என்னங்க 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம் என்று சொல்லக்கூடிய இது மாதிரி நிறைய வசனங்கள். எனக்கு சமீபத்தில் இந்த திமுகவினுடைய தலைவராக கருணாநிதியும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராகவும் ஜெயலலிதாவும் இருந்த காலகட்டத்தில் வார்த்தை ஜாலங்கள் அப்படிங்கிறது திராவிட கட்சிகளினுடைய தொடக்க காலங்களில் நீங்க சொன்ன எல்லா குற்றச்சாட்டுகளும் இருந்தது. இப்போ அந்த குற்றச்சாட்டு எங்கு பொருந்தும்? நான் என்ன எப்படி சொல்றேன்னா, இதுதான் இதனுடைய செய்தி. நான் அண்ணன் நிறைய சொல்ல போறாரு. என்னன்னா, திமுக திராவிட இயக்கத்தினுடைய அடுத்த நிலை என்று வருகின்ற பொழுது திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான், அண்ணா திமுக அல்ல என்ற கருத்தை கூட அண்ணன் சொல்வார். ஆனால் திராவிட இயக்கத்தினுடைய முழுமையான வாரிசாக திமுக என்பதே இல்லை. ஏனென்றால் திராவிட இயக்கத்தினுடைய பல கொள்கைகளை சமரசம் செய்துதான் திமுக பிறந்தது. அதில் பாதி, அதற்கு மேல் சமரசம் செய்து அண்ணா திமுக பிறந்திருக்கிறது. இந்த 2 கட்சிகளில் எந்த விதத்தில் நிர்வாகத்தில் ஊழலில் திமுகவும் அண்ணா திமுகவும் வேறுபட்டு இருக்கிறது என்பதை எனக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அதே போன்று திராவிட இயக்கம் என்று சொல்லக்கூடிய, இன்றைக்கு பிராமணர் எதிர்ப்பு என்று சொல்லக்கூடிய செய்தியாக இருந்தாலும் சரி, கடவுள் மறுப்பு என்று சொல்லக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் எந்த நிலைக்கு திமுக வந்திருக்கிறது. சமீபத்தில் பேராசிரியர் நமது வீரமணி ஐயா அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்.
திராவிட இயக்கத்தினுடைய வெற்றி என்பது 234 எம்எல்ஏக்களில் வெறும் 2 பேர் தான் பிராமணர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் திராவிட இயக்கத்தினுடைய வெற்றி என்று சொன்னார். ஆனால் நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், திராவிட இயக்கம் என்ற பெயரால் மட்டுமே தமிழ்நாட்டில் 27 ஆண்டுகள் பிராமணர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் இந்த நேரத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து பேசலாமா பாலு சார்? வீரபாண்டியன் சார், இங்கே கேட்கப்படுகிற அடிப்படை கேள்வி என்பது, ஏன்னா அந்த விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்பாக கருணாநிதி, ஜெயலலிதா இந்த 2 ஆளுமைகள், இந்த 2 தலைவர்கள் தான் திராவிட தலைவர்களா? இவர்கள் இல்லாமல் போனால் அந்த கட்சிகளினுடைய நிலைமை என்ன, இல்லது இவர்களுக்கு பிறகு திராவிட கட்சிகளினுடைய ஆட்சிங்கிற இந்த புள்ளிக்குள்ள இந்த கேள்வி அவங்க கொண்டு வந்துட்டாங்க. நம்ம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் தலைவர்களை முன்வைத்து தான் கட்சியா, கொள்கை சார்ந்த கட்சி இல்லையா அப்படிங்கிறத பிராக்டிகலா சொல்லுங்க. தலைவர்களை சார்ந்துதான் கட்சி என்றால் அண்ணாவோடு திமுக கழகம் முடிந்து போயிருக்க வேண்டும். இன்றைக்கு திரு அன்புமணி அவர்கள் சொல்லுவது, பாலு அவர்கள் சொல்லுவதைப் போல இன்றைக்கு திடீரென்று அவர் சொல்லவில்லை. தேர்தலுக்கு முன்பே இதைத்தான் சொன்னார்கள். பாலு அவர்கள் சொன்ன இன்னொரு கருத்திலும் எனக்கு உடன்பாடு உண்டு. இந்த ஒவ்வொரு கேள்வியையும் ஒரு நாள் முழுவதும் விவாதிக்கலாம் என்றார். உண்மைதான். அந்த அளவுக்கு திராவிட இயக்கம் ஆழமாக இந்த மண்ணில் வேரூன்றி இருக்கிறது. மேலோட்டமான கட்சி என்றால் ஒரு அரை மணி நேரத்தில் விவாதித்து விடலாம். எனவே அதுவும் அவர் சொன்னது சரிதான். இந்த திமுக அல்லது திராவிட இயக்கங்கள் அழிந்துவிடும் என்கிற குரலும் மிக மிக பழையது. 1950 நவம்பர் தொடங்கி 51 நவம்பர் வரைக்கும் ஓராண்டு முழுவதும் சிலம்பு செல்வர் அவர்கள் மாநாடுகளை தமிழ்நாடு முழுவதும் திராவிட இயக்க எதிர்ப்பு மாநாடு என்றே நடத்தினார். ராஜாஜி அவர்கள், எனக்கு இனி காங்கிரஸை பற்றி கவலை இல்லை, கம்யூனிஸ்டுகள் இல்லை, எனக்கு முதல் எதிரி திமுக தான் என்று சொன்னார். பிறகு எம் கல்யாண சுந்தரம் தோழர் அவர்கள் யூசிபியை தொடங்கும் போது திராவிட இயக்கங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது எல்லாம் சொன்னால் ஒரே ஒரு செய்தி என்ன என்றால், திராவிட இயக்கம் அஸ்தமனமாகிவிட்டது என்று சொன்னவர்கள் எல்லோரும் அஸ்தமனமாகிவிட்டார்கள். இன்றைக்கு தமிழரசுக் கழகம், சுதந்திரா கட்சி, யூசிபிஐ இப்படி கட்சிகள் இருந்தது கூட தெரியாது. அந்த வரிசையில் பாமக சேருவதும் சேராமல் இருப்பதும் அவர்கள் விருப்பம். இன்றைக்கு அவர்கள் அன்புமணி அவர்களுடைய அறிக்கையில் என்ன சொல்கிறார் என்றால், இப்போது எல்லோரும் ஸ்டாலினா அன்புமணியா என்றுதான் பேசிக்கொள்கிறார்கள் என்கிறார். எனக்கு இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறார். ஆனால் எனக்கு தெரியாது அப்படி யாரும் பேசல. அவர் சொல்றார் சார், அது ஆசை வெட்கமறியாது என்பார்கள். எனவே அப்படி அது இருக்கலாம். அடிப்படையில் அவர் இல்லைன்னு சொன்ன பிறகு நீங்க அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. அவர் மறுத்து இருக்கக்கூடிய ஒரு செய்தியை அது இருக்கிறார். இல்ல இல்ல இல்ல, ஆனால் அப்படி பேசுறாங்க. நான் அந்த இடத்துக்கு இன்னும் வந்து விடவில்லை, ஐ ஹவ் நாட் yet reached the place என்று சொல்லுகிறார். இப்போ நீங்க கேட்ட அந்த கேள்வி தலைவர்களை சார்ந்தல்ல. ஒரு இயக்கம் என்பது திராவிட இயக்கம் அல்ல. எந்த இயக்கமும் சித்தாந்தம், தலைமை, அமைப்பு, இந்த மூன்றை சார்ந்தது. சித்தாந்தம் தான் வேர், தலைமை அடி மரம், அமைப்பு தான் கிளைகள். இதில் நாம் யதார்த்தமாக பார்த்தால் தலைமைகள் மாறினாலும் இந்த 2 திராவிட கட்சிகளும் எது சரி எது தவறு, எது திராவிட கட்சி என்பதெல்லாம் இன்னொரு பக்கம். நான் யதார்த்தத்தில் நடைமுறையில் பேசுகிறேன். 2 கட்சிகளுக்கும் மிக வலிமையான அமைப்பு இருக்கிறது. அமைப்பு வலிமை 2 கட்சிகளுக்கும் இருக்கிறது. திமுக, அதிமுக 2 கட்சிகளுக்கும். இந்த அமைப்பு வலிமை என்பதில் நிதி உள்ளடங்கும், உறுப்பினர்களின் எண்ணிக்கை அடங்கும், அந்த வேலை பங்கீடு அடங்கும். இல்லை, எனக்கு அன்புமணி அவர்களோ பாமக பாலு அவர்களோ தொடர்ச்சியாக கடந்த 1-2 ஆண்டுகளாக பேசிக்கொண்டிருக்கிற திராவிட கருத்தியலினுடைய பலவீனத்திற்கான அறிகுறிகள் எதுவுமே சுவீரபாண்டியன் அவர்களுக்கு தெரியவில்லையா? அதாவது பலவீனம் என்பது நடைமுறையில் இருக்கிற பலவீனங்களால் ஒரு கட்சி அழிந்து விடாது. அதற்கு அடிப்படையான எந்த சித்தாந்தத்திற்காக அந்த இயக்கம் தொடங்கப்பட்டதோ அந்த சித்தாந்தத்திற்கான தேவை இன்னமும் இருக்கிறது. மிக சுருக்கமாக சொன்னால், சமூக நீதி தான் திராவிட இயக்கத்தின் உயிர்நாடி கொள்கை. தமிழ் இன மொழி உணர்வு, பகுத்தறிவு போன்றவைகளெல்லாம் அழுத்தமாக பேசப்பட்டாலும் உயிர்நாடி கொள்கை சமூக நீதி என்பதுதான். சமூக நீதிக்கான தேவை கண்டிப்பாக இன்றைக்கும் இருக்கிறது. சாதிய கட்சிகள், மதம் சார்ந்த கட்சிகள் இருக்கிற வரையில் திராவிட இயக்கத்துக்கான தேவை கண்டிப்பாக இருக்கிறது. மாலன் சார், உங்களை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகளினுடைய வரலாறு, அவங்க என்ன சாதனைகள் செஞ்சிருக்காங்கிறத நம்ம நீண்ட விஷயங்கள் பேசிட்டோம். கள யதார்த்தத்தில் புதிய வாய்ப்புகள் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? திராவிட கட்சிகளினுடைய பலவீனம் அந்த கட்சிகளை ஒன்றும் செய்து விடாதுங்கிற சுவீரபாண்டியனுடைய நம்பிக்கை சரியான ஒன்றா? அதாவது திராவிட கட்சி என்று வந்து அதை நம்ம எப்படி குறிப்பிடுகிறோம்? இங்கே மீன் பண்ணுறது திமுக மட்டும். அது சரி, அதை எப்படி நம்ம குறிப்பிடுகிறோம் என்பதை வந்து பொறுத்தது. அதாவது அது வந்து ஒரு திராவிடம் என்பது ஒரு கருத்தியல் இருக்குது. நண்பர் பாலு சொன்னதை போல் அதனுடைய ஆரம்ப காலத்தில் இருந்த அந்த பார்ப்பனர் எதிர்ப்பு, வடவர் எதிர்ப்பு, இந்திய எதிர்ப்பு, இறைமறுப்பு,
அது 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 ஒரு காலகட்டத்தில் அவர்களுடைய கொள்கையாக இருந்தது. ஆனால் அவங்க தேர்தல் அரசியலுக்குள்ளே வந்ததற்கு பிறகு, எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்குள்ளே வந்ததற்கு பிறகு அண்ணா காலத்திலிருந்தே அவர்களுடைய அடிப்படையான கொள்கைகள் 2 தான். அது ஒன்று சமூக நீதி என்ற பேரில் இடஒதுக்கீடு. அந்த சமூகத்தில் 2 பிரிவுகள் இருக்குது. ஒன்று இடஒதுக்கீடு, இன்னொன்று பெண்களுக்கான அதிகாரத்துவம் கொடுப்பது, இன்னொன்று வந்து மாநிலங்களோட உரிமைகளுக்காக போராடுது. பாலு அவர்களை கூட அதை கேட்டால் ஒத்துக்கொள்வார் என்று நினைக்கிறேன். பாமகவுக்கும் இதே போன்ற லட்சியங்கள் உண்டு. அதனால் பாமகவையும் நீங்கள் வந்து அவங்க பேரில் திராவிடம் என்று இல்லை என்னாலும் அது ஒரு திராவிட கருத்தியலை ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சியாகத்தான் நீங்கள் வந்து அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த கருத்தியல்களுக்கு சமூகத்தில் தேவை இருக்கிற வரைக்கும் இந்த கட்சிகள் இயங்கிக் கொண்டிருக்கும். அது ஏதோ ஒரு பேரில் இயங்கும், ஆனால் இந்த கட்சிகள் இயங்கிக் கொண்டிருக்கும். நீங்கள் கேட்ட மாதிரி திமுக அதிமுக என்று எடுத்துக்கொண்டால் அதனுடைய தலைவர்கள் தான் அதனுடைய பலம். நீங்கள் நினைப்பதை போல் பலவீனம் அல்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய தேர்தல் அரசியலில் வந்து மக்கள் எப்படி ஓட்டு போடுறாங்கன்னா, சித்தாந்தம் சார்ந்து ஓட்டு போடுவதில்லை. சித்தாந்தம் சார்ந்து ஓட்டு போடுவதாக இருந்தால் பெரும்பான்மையான மக்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஓட்டு போட்டிருக்கணும். தலைவர்களை அடையாளம் வைத்துக்கொண்டு இந்த தலைவர்களுக்கு அவர்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையினால் வாக்களிக்கிறார்கள். அவர்கள் மீது அவநம்பிக்கை ஏற்படுகிற போது அந்த கட்சியை ஆட்சியிலிருந்து இறக்குகிறார்கள். இதுதான் நம்ம மக்கள் ஓட்டு போடக்கூடிய ஒரு இது. எனவே தலைவர்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம், முக்கியமான ஒரு அம்சம் நடைமுறை அரசியல். இப்போ அடுத்த தலைமுறை அதில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, அண்ணா காலத்திலிருந்து அண்ணா வந்து எனக்கு அடுத்து இவர் தான் தலைவர் என்று அவர் அறிவிக்கலை. ஆனால் பல தலைவர்களை வந்து உருவாக்கி வைத்திருந்தார். நெடுஞ்செழியனே அவரை அறிவித்து பதவியேற்க வாருங்கள், தம்பி வா, தலைமை ஏற்க வா என்று சொன்னதெல்லாம் உண்டு. அது வந்துட்டு அதற்கு பிறகு இப்போ திமுகவில் வந்து அடுத்த தலைவர் யார் இந்த கட்சியை வழிநடத்தப் போகிறார்கள் என்பது திமுக உறுப்பினர்களுக்கு மட்டுமல்ல மக்களுக்குமே அது வந்து நன்றாக தெரியும். அதிமுகவில் தெரியாது. ஆனால் அதிமுகவில் அவர்கள் ஒருவரை தேர்ந்து கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் போய் மன்றாடி கொண்டிருக்கிறார்கள். அது ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இதில் வந்து இந்த தலைமை என்பது வந்து ஒரு பிரச்சனை அல்ல. இன்னும் சொல்ல போனால் கேள்வி கேட்டதுக்கான அடிப்படை ஒரு சித்தாந்தத்தை அடிப்படையாக வைத்து சமூக நீதி, பெண்களுக்கான குரல், மாநிலங்களுக்கான உரிமை எவற்றை நீங்கள் கீழே வச்சிருந்தாலும் மக்கள் கிட்ட கொண்டு போய் பேசுனது என்பது கருணாநிதியும் ஜெயலலிதாவும் கடந்த 25 ஆண்டுகள். அந்த மாதிரி பேசுகிற வாய்ப்பும் அந்த மாதிரி பேசுகிறவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற சூழலும் தற்போது தமிழ்நாட்டில் இருக்கிறதாங்கிறதான் கேள்வி. இல்லை, இருக்கிறது. ஏன்னா இப்போ கடைசி நடந்த தேர்தல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அவர்கள் ஒரு தலைவரை முன்னிறுத்தி இவர்கள் இருவருக்கும் மாற்று என்று சொல்லி எங்களுடைய இன்னும் சொல்ல போனீங்கன்னா தேர்தல் வரலாற்றிலே முதல் முறையாக முதலமைச்சர் வேட்பாளர் என்கின்ற ஒரு கருத்தியலை பாமக அறிமுகப்படுத்துகிறது. இப்போ திமுகவும் அதிமுகவும் போட்டி போடுகிற காலகட்டங்களில் யாரும் எம்ஜிஆர் தான் முதல்வர், கருணாநிதி தான் முதல்வர் என்று சொல்லணும்னு அவசியம் இல்லை. சொல்லணும் இல்லை, அது மக்களுக்கு தெரியும். அப்போ நீங்களே சொல்வதை போல மக்கள் வந்து ஒரு தலைமையை அடையாளம் வைத்து கொண்டு தான் அந்த கட்சியை வந்து புரிந்து கொள்கிறார்கள். இவர்கள் நிறுத்தின மாற்று தலைமையை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுவே வந்து அதற்கான ஒரு வெளிப்படையான இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நம்முடைய தேர்தல் என்பது ஆளுமைகளுக்கு இடையேயான ஒரு போட்டி. ஏன் அந்த போட்டி இருக்குன்னு சொன்னால், அந்த ஆளுமைகளுக்கு ஏற்ப தான் அந்த அரசு என்பது நடக்கிறது. அந்த அரசு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள், முன்னுரிமை கொடுக்கக்கூடிய விஷயங்கள், அரசினுடைய செயல் வேகம், அந்த ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் என்பதெல்லாம் அந்த ஆளுமையை பொறுத்ததாக அது இருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் மாலன் சார். சில கேள்விகள் இருக்கிறது. மதுரையிலிருந்து நம்மோடு அருணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அருணன் சார், இந்த 50 ஆண்டு கால ஏற்கனவே 2017 50 ஆண்டுகள் திராவிட கட்சிகளினுடைய ஆட்சி, இந்த 50 ஆண்டு கால ஆட்சி அஸ்தமிக்க தொடங்குகிறது என்கிற அன்புமணி அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவருடைய ஆசை என்று நான் பார்க்குறேன். ஆசைப்படுவதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நீங்களே குறிப்பிட்டது போல் 2 விஷயங்கள். ஒன்று, கல யதார்த்தம் என்ன காட்டுகிறது. இரண்டாவது, அது அஸ்தமிக்க வேண்டுமென்றால் அஸ்தமிக்கட்டும், ஆனால் அந்த இடத்திலே எது உதயமாக போகிறது, திராவிட கட்சிகளுக்கு உரிய சரியான மாற்று எது என்பதையும் சேர்த்து வைத்து பார்க்கணும். இப்போ முதல் விஷயத்துக்கு வர்றேன். இப்போ கள நிலவரம் என்பது அவர் ஆசைப்படுவது போல இல்லை. சமீபத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து கிட்டத்தட்ட 85% வாக்குகளை பெற்றிருக்கின்றன. இதுதான் கள யதார்த்தம். உண்மையிலேயே இந்த இருதுருவ அரசியல் கூடாது, ஒரு சரியான 3வது மாற்று வர வேண்டும் என்று தான் கம்யூனிஸ்டுகள், இடதுசாரிகள் நாங்களும் அதற்கான சில திட்டங்கள், ஆலோசனைகள், நடப்புகளை எல்லாம் வச்சோம். ஆனால் இந்த தேர்தலில் அது நடந்தேறவில்லை என்கிற உண்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆக இதுதான் உள்ள நிலைமை. 2வது அம்சத்துக்கு நான் வர்றேன்.
இந்த இரண்டும் அஸ்தமிக்கிறது என்று ஆனந்தத்தோடு அன்புமணி அவர்கள் சொல்லுகிறார். நான் அவங்கள பார்த்து கேட்க விரும்புவது என்னவென்றால், திமுக அதிமுக அஸ்தமிக்கட்டும், ஆனால் நீங்கள் சொல்லுகிற மாற்று என்ன? இங்கே சுபவி அவர்கள் சரியாக குறிப்பிட்டது போல, திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை என்பது சமூக நீதி மற்றும் தமிழக மக்களுக்கான மாநிலத்துக்கான நியாயமான உரிமைகள். இந்த இரண்டு தான் அதனுடைய அடிநாதம். எங்களுடைய வருத்தம் விமர்சனம் எல்லாம் இந்த இரண்டிலுமே அது சரியான முறையிலே உறுதியாக இல்லை திராவிட கட்சிகள் என்பது. உதாரணமாக நீங்களே குறிப்பிட்டது போல சமூக நீதி என்பதில் பெண் விடுதலைக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. இன்றைக்கு பெண்கள் எத்தகைய அவமானங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அதே போல தலித் விடுதலைக்கு உரிய முக்கியத்துவம் தரப்படவில்லை. இன்றைக்கு 3 மாதங்களிலே 80க்கு மேற்பட்ட ஆணவ கொலைகள் இதே தமிழகத்தில் நடந்திருக்கின்றன என்பது யதார்த்தம். ஆக இதையெல்லாம் தடுக்கவில்லையே 50 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தும் என்பது எங்களுடைய வருத்தம். அதே போல ஒரே ஒரு கேள்வி குறிப்பிட விரும்புகிறேன். இப்பொழுது அறிக்கை விடுகிறார்கள், கடிதம் எழுதுகிறார்கள் பிரதமருக்கு. அருணன் சார், என்னுடைய கேள்வி ஒன்றுமில்லை. நீங்க திராவிட கட்சிகளினுடைய அஸ்தமனம் என்பது தொடங்கி இருக்கிறது அல்லது அது ஃப்ளோல போயிட்டு இருக்குங்கிறது உண்மைனா, கடந்த தேர்தலில் 85% வாக்குகளை வாங்கியிருக்காங்க 2 கட்சிகளும்னா, இது எந்த அடிப்படையில தேய்மானம்னு சொல்லுவீங்க? தேய்மானம்ங்கிறது ஒரு 50-60 இருந்து கம்மியாயிட்டாலும் பரவாயில்ல, 85ங்கிறது பீக். இந்த பீக்ல இருக்கிற 2 கட்சிகள் எப்படி தேய்மானம்னு சொல்ல முடியும்? இல்ல அன்புமணி ராமதாஸ் ஆசைப்படுகிறார் நான் சொன்னதுடைய அர்த்தம் என்னன்னா, கலை யதார்த்தம் அப்படி இல்லை. இல்ல, என்னுடைய கேள்வி திமுக அதிமுகவுக்கு மாற்று வேண்டும், இல்ல திமுக அதிமுகவுக்கு மாற்று வேண்டும், மக்கள் 3வது அணியை விரும்புகிறார்கள் ஸ்டேட்மெண்ட் அந்த இடத்துல பொய்யாய் போயிருக்கிறது. 85% மக்கள் திமுக அதிமுகவிற்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் 3வது அணி என்கிற பேச்சுக்கே இடமில்லைங்கிறது அவங்க கட் அண்ட் ரைட்டா எடுத்திருக்காங்க. இன்றைய கலை யதார்த்தம் அதுதான் நண்பன் நெல்சன். ஆனால் நிச்சயமாக ஒரு 3வது மாற்று எழ வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். காரணம், திமுக அதிமுகவை பற்றிய எங்களுடைய கணிப்புகள், எங்களுடைய நியாயமான விமர்சனங்கள், அதைத்தான் நான் குறிப்பிட்டேன். அது பாமக சொல்லுகிற பாணி விமர்சனம் அல்ல. அவங்க தங்களை முன்னிறுத்துறாங்க மாற்றுன்னு, அதை எங்களால் ஏற்க முடியலை. அது என்னாகும்னா, இருப்பு சட்டியில் வறுபடுகிறோமே என்று எரியும் அடுப்பில் போய் விழுவதாக இருக்கும். ஆகவே தான் நாங்கள் பாமக என்கிற மாற்றையோ அல்லது பாஜக காங்கிரஸ் என்கிற மாற்றையோ ஏற்கவில்லை. நீங்கள் மக்கள் நல கூட்டணியை மக்கள் ஏற்காமல் இருக்கலாம், ஆனால் அந்த கோரிக்கையும் அந்த முழக்கமும் சரி. நாங்கள் இந்த 5 கட்சிகளையும் நிராகரித்து அவை இல்லாத ஒரு மாற்று என்பதுடைய அர்த்தம் என்னன்னா, திராவிட இயக்கத்தினுடைய சில நல்ல கூறுகளை நாங்கள் உள்வாங்குகிறோம். உள்வாங்கி அதையும் தாண்டி ஒரு இடதுசாரி பாதைக்கு தமிழகம் செல்ல வேண்டும். அதுதான் சரியான நியாயமான. தொடர்ந்து பேசலாம். சில கேள்விகள் இருக்கிறது, சில கேள்விகள் இருக்கு. பாலு சார், இங்க பாலு சார் 2 விஷயங்கள் மாலன் சார் சொல்றாரு, 2 திராவிட கட்சிகள் இருக்கிற பெரும்பாலான விஷயங்கள் பாமகவினுடைய கொள்கைகள் இருக்கிறது அப்படின்னு. ஆனால் திமுக அதிமுகவுக்கு மாற்று வேணும்னு சொல்கிற அருணன் அவர்களோ பாமகவை அந்த மாற்றாக ஏற்றுக்கொள்ள தயாராகவே இல்லை. ஏன் திமுக அதிமுகவுக்கு பாமக மாற்று இல்லை என இடதுசாரிகள் கருதுகிறார்கள்? அதாவது 2 பேரும் பாமகவை ஆதரித்து பேசிவிடுவார்கள் என்று ஒருபோதும் நாம் நம்ப முடியாது. அவர்கள் அப்படித்தான் பேசியாக வேண்டும். அப்படி பேசினாதான் அது சரி, அது வேற விஷயம். ஆனால் ஒரு செய்தி, கடந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி தோல்வி அடைந்தது என்று சொல்லக்கூடிய செய்தி தவறானதாக நான் பார்க்கிறேன். எப்படின்னு கேட்டால், தனியாக நிற்கிறோம், முதன்முறையாக களத்தில் இறங்குகிறோம், 2 மாபெரும் இயக்கம், அண்ணன் அமைப்பு நல்லா சொன்னீங்க, அமைப்பு, நிதி, உறுப்பினர், வேலை செய்யும் பாங்கு, இத்தனையும் இருக்கக்கூடிய காரணத்தினால் வலுவான 2 கட்சியாக நாங்கள் இருக்கிறோம். கொள்கை போயிடுச்சு. இப்போ இது கொள்கை அண்ணன் சேர்க்கல. இப்படி இருக்கிறப்ப 6% வாக்குகளை பாட்டாளி மக்கள் கட்சி வாங்குகிறது என்று சொன்னால் அதை தோல்வியாக தயவு செய்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. அருணன் அவர்கள் கூட நான் சொல்லிடுறேன், சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும், கரெக்டும்பீங்க. எப்படின்னா, அருணன் கூட ஒரு பெரிய ஒரு ஊடகங்கள்லாம் கூட மக்கள் நல கூட்டணி என்பது ஒரு பெரிய அணி, நிறைய தலைவர்கள், ஒரு வலிமையான என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பிரச்சாரம் செய்தாலும் கூட அதை தாண்டி இந்த வாக்குகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், எங்களை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னாலும் அந்த தேர்தலில் நிராகரிக்கப்படவில்லை பாட்டாளி மக்கள் கட்சி. ஆனால் 2 திராவிட இயக்கங்களும் வாங்கிய 85% வாக்கும் அருணன் அவர் கூட இதுக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு நிச்சயமா நம்புறேன். ஏன்னா
இரண்டையும் விரும்பி மக்கள் அளித்த வாக்கா அல்லது இரண்டு கட்சிகளும் பணம் கொடுத்து வாங்கிய வாக்கா? Okay. நான் ஒரு தகவல் சொல்றேன், இரண்டுக்கும் வேறுபட்ட ஒரு செய்தி சொல்றேன். பாட்டாளி மக்கள் கட்சி வாக்கிற்கு நாங்கள் பணம் தர மாட்டோம் என்று நெஞ்சை நிமிர்த்தி சொல்லி நாங்கள் தேர்தலிலே களத்திலே நின்றோம். ஓகே, எல்லா பலங்களையும் வைத்திருக்கக்கூடிய இரண்டு இயக்கமும் ஒரு வார்த்தைக்கு கூட, பேச்சுக்கு கூட நாங்கள் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தா கூட கொடுத்துருக்காங்க வச்சுப்போம், பேச்சுக்கு கூட நாங்கள் தரமாட்டோம் என்று இவர்கள் சொல்லாமல் பணம் கொடுத்துதான் இந்த வாக்குகளை இப்போ இப்படி சொல்லலாமா? ஒரு 50 ஆண்டு காலமாக இந்த கட்சிகள் மாறி மாறி ஆட்சி பண்ணதுக்கான அடிப்படை அவங்க காசு கொடுத்து ஓட்டு வாங்கினதான. அதாவது எப்படின்னா, ஒரு கொள்கை சார்ந்த மக்களாக இருந்தவர்கள், ஒரு சித்தாந்தம் சார்ந்த மக்களாக இருந்தவர்கள், காங்கிரஸ் என்ற ஒரு பெரிய இயக்கம், பெரிய பணக்காரர்கள் கட்சி என்று சொல்லி இதை மாற்றி உழைக்கும் வர்க்கத்திற்கான கட்சி. அதாவது அண்ணா காலத்தில் ஆரம்பித்தாலும் கூட கலைஞர் அவர்கள் காலத்தில் அதிகப்படியாக ஆனது, எம்ஜிஆர் காலத்திலும் ஜெயலலிதா அவர்கள் காலத்திலும் அது யாருக்கும் யாரும் சளைத்தவர்கள் என்ற அளவில் நீங்க 500 கொடுத்தா நான் 1000 கொடுப்பேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் வேறுபட்டவர்கள் இல்லை என்று திராவிட முன்னேற்ற கழகம் பணம் கொடுப்பதில் சொல்லவே முடியாது. அதை நான் முடிச்சிடறேன். அடுத்த செய்தி, ஏன்னா அண்ணன் நிறைய பேசுனதுனால அதுக்கு நான் ஒரு பதில் சொல்லணும். இன்னொன்று, திராவிட இயக்கத்தினுடைய அடிநாதம் சமூக நீதி. இதற்காகத்தான் திராவிட இயக்கம் பிறந்தது என்று சொல்லுகிறார்கள். சமூக நீதியை முழுமையாக திராவிட முன்னேற்ற கழகம் அமல்படுத்தியதா? ஜெயலலிதா அவர்களோடு பல கருத்து வேறுபாடுகள், பல விமர்சனங்கள் இருந்தாலும் கூட 69% இடஒதுக்கீட்டை கொடுத்தவர் ஜெயலலிதா அவர்கள். அதை தக்க வைக்கக்கூடிய நிலைமை உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் 69% இடஒதுக்கீடு கடந்து வந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். இதை முடிச்சிட்டேன்னா சரியா வந்துடும். நான் முடிச்சிட்டேன். அதை தக்க வைக்க வேண்டிய உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நிலையில் திராவிட இயக்கத்தினுடைய பேராசிரியர் திரு வீரமணி அவர்கள் அனைத்து சமூக நீதி கொள்கையில் ஆர்வமுடையவர்களை அழைத்து சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தினால் மட்டும்தான் உச்சநீதிமன்றத்தில் 69% இடஒதுக்கீடை நாம் காப்பாற்ற முடியும் என்று கலைஞர் அவரிடம் கொண்டு போய் கொடுத்தார்கள். ஆனால் என்ன திராவிட முன்னேற்ற கழகம் செய்தது என்று சொன்னால், அம்பாசங்கர் அறிக்கை, சட்டநாதன் அறிக்கை, மண்டல் குழுவினுடைய அறிக்கை, 1951 சாதிவாரி கணக்கெடுப்பு அறிக்கை, எனவே சாதிவாரி கணக்கெடுப்பு தேவையில்லை என்று ஒரு உளுத்து போன கருத்தை இவர்கள் முன்வைத்தார்கள். உச்சநீதிமன்றம் என்ன சொன்னது என்று சொன்னால், இதையெல்லாம் பழைய கதை, இன்றைக்கு உங்களுடைய நிலைமை என்ன என்பதற்கு என்ன உங்களிடம் புள்ளி உரம் என்று கேட்டபோது, பாலவர்கள் முன்வைத்திருக்கிற இந்த குற்றச்சாட்டுக்கான பதிலை சுபவிடம் கேட்டு பெறலாம். கேள்வி நேரம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. கேள்வி நேரம் தொடர்கிறது. திராவிட கட்சிகளுக்கு இது அஸ்தமன காலம் என்கிற அன்புமணி ராமதாசனுடைய குற்றச்சாட்டு குறித்து, அவருடைய கருத்து குறித்து இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். பணம் கொடுத்து ஓட்டு வாங்கி இருக்கிறீர்கள், அதை பெருமையாக எப்போதும் சொல்ல முடியாது. சமூக நீதி குறித்து நீங்கள் பேசியதற்கும் செயலாற்றியதற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. நண்பர் பாலு அவர்கள் பேசும்போது ஒரு செய்தி சொன்னார், நாங்கள் 6% வாக்குகளை வாங்கியிருக்கிறோம். அதை நான் குறைச்சு மதிப்பிடல. 5.86% வாங்கியிருக்கிறார்கள். இரு பெரும் கட்சிகளை எதிர்த்து எந்த கூட்டணியும் இல்லாமல் 6% வாக்குகளை பெற்றிருப்பது நான் குறைவாக கருதவே இல்லை. ஆனால் அதுதான் அவர்களினுடைய உச்சபட்சமான வாக்கு. இதை என் கருத்து, அதை அவர்கள் தக்க வைத்துக் கொள்ளலாம் அல்லது இழக்கலாம். அவர்களினுடைய உச்சபட்ச வாக்கு அவ்வளவுதான். அதற்கு காரணம் என்ன என்று எல்லோருக்குமே தெரியும். அவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கு மட்டுமல்ல, எல்லோருக்குமே தெரியும். அடுத்தது, பணம் கொடுத்து தான் 94% வாக்குகளை பெற்றார்கள் என்பது 94% மக்களை அவமானப்படுத்துவது. பணத்திற்கு ஒரு பங்கே இல்லை என்றெல்லாம் நான் சொல்லவில்லை, அது உலகறிந்த ரகசியம். ஆனால் 94% வாக்குகள் பணத்தால் வந்தது என்று சொல்லுவது உண்மையாக முடியாது. இன்னொரு வாதமும் எனக்கு இருக்கிறது. பணம் கொடுக்கிறது விதிவிலக்கான ஒரு பணம் கொடுத்து திமுக விதிவிலக்கு இல்லை, பணம் கொடுத்து வாக்குகளை பெறுவது எவ்வளவு இழிவானதோ அதைவிட இழிவானது சாதியின் பெயரால் வாக்குகளை கேட்பது. எனவே அதையும் நான் சொல்ல வேண்டும். பிறகு மூன்றாவதாக, பணம் கொடுத்தால் வாக்குகளை பெற்றுவிடலாம் என்று சொன்னால் தொடர்ந்து அவர்கள் பணம் கொடுப்பார்கள். அதை உண்மை என்று வைத்துக்கொண்டால் தொடர்ந்து பணம் கொடுப்பார்கள், தொடர்ந்து நீங்கள் 6% வாக்குகளை தான் பெற முடியும் என்கிற மூன்றாவது செய்தியும் வந்து சேர்க்கிறது. எனவே உங்களுடைய வாதங்கள் எதுவுமே உங்களுக்கு வலு சேர்க்கவில்லை என்பதை மட்டும் நான் ரொம்ப பணிவாக அதை தெரிவிக்கிறேன். எனக்கு இந்த விஷயத்தில் கேட்க இருக்கிற 2 அடிப்படையிலான கேள்வி. திராவிட கட்சிகளினுடைய அடிப்படை வார்த்தையே சுயமரியாதை ஒன்று.
அண்ணா அறிவாலயத்தினுடைய ஒரு தளத்தில் சிபிஐயினுடைய விசாரணையும் இன்னொரு தளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடந்து கொண்டிருந்த காலத்திற்கும் இதுவரை எந்த மாநிலத்தினுடைய தலைமைச் செயலகத்திலும் வருமான வரித்துறை புகுந்து சோதனை நடத்திய காலகட்டமோ செய்தியோ வராத இந்த 2 சம்பவங்களையும் ஒப்பிட்டு இந்த 2 சம்பவங்களிலும் அந்த 2 திராவிட கட்சிகளும் ஆற்றிய எதிர்வினை என்பதும் அவர்களுடைய செயல்பாடுகள் என்பதும் எந்த வகையில் அந்த கட்சிகள் வளர்கிறது அப்படிங்கிறதுக்கான உதாரணம் சார். இதற்கு உங்களுக்கு ஒரு முன்பகுதியே சொல்லியிருக்கிறீங்க. அதே நாளில் நடந்த அந்த பின்பகுதி என்னன்னு நான் சொல்லிடுறேன். திமுகவை பொறுத்தளவு எனக்கு தெரிந்த செய்தி. கீழே அறிவாலயத்தில் தலைவர் அறையில் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. மேலே அங்கே சோதனைக்கு வந்திருக்கிறார்கள். அப்போ இவர்களுக்கு தெரியாது. அப்போது யார் வந்து சொன்னார்கள் என்றால் இதை தலைவரே என்னிடத்தில் சொல்லியிருக்கார். கதவை திறந்து கொண்டு வேகமாக உள்ளே வந்து வீரபாண்டியார் வந்து மறைந்து போன வீரபாண்டியார் மேலே அங்கே சோதனை நடத்திட்டு இங்கே வந்து பேச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க என்று அவர்களையும் வைத்துக்கொண்டு தலைவரை வைத்துக்கொண்டு கோபமாக சொல்லி அதுக்கப்புறம் பார்த்து விட்டு அந்த பேச்சுவார்த்தை அந்த நிமிடமே நின்றது. அதான் எதிர்வினை. அதற்கு பிறகு காங்கிரஸோடு அந்த பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. அதுதான் எதிர்வினை. அவ்வளோதான் செய்ய முடியும். நீங்கள் சோதனை செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் சோதனை செய்யட்டும், பேச்சுவார்த்தை நடத்த முடியாது என்று சொல்லுகிற உரிமை நமக்கு உண்டு. அதுதான் நடந்தது. இன்றைக்கு தலைமைச் செயலாளரினுடைய அறையில் வீட்டில் சோதனை நடத்தியிருக்கிறார்கள். எதிர்வினை என்னவாக இருக்கும் என்பதை நாம் நாளை பொழுதில் தான் அறிந்து கொள்ள வேண்டும். இல்லை, இப்போ இது அதிமுக ஆட்சி இதெல்லாம் இது ஒரு சுயாட்சிக்கான இழுக்கு என்பதற்கான குரல் எங்கிருந்து வந்திருக்க வேண்டும்? சுயாட்சிக்கான இழுக்கு என்று நான் இப்போதும் பார்க்கவில்லை. அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். நீங்க சுயாட்சி என்பதை இப்படி மலினப்படுத்தி விடக்கூடாது. நீங்க என்ன நடந்திருக்க வேண்டும், துணை ராணுவம் உள்ளே போகவில்லை என்று இப்போது ஒரு செய்தி வருகிறது. நின்னாங்க. அதை நீங்க இன்னைக்கு இருக்கிற அரசு அதை நான் இன்னொரு விதத்தில் ரொம்ப இழிவாக பார்க்கிறேன். ஒரு தலைமைச் செயலாளர் வரைக்கும் நம்பிக்கை இல்லாமல் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிற செய்திகள், கைப்பற்றப்பட்டிருக்கிற பணம் அதுவும் புது 2000 ரூபாய்களாக வந்திருக்கின்றன என்பதெல்லாம் இதனை நாம் மாநில சுயாட்சியில் கொண்டு வந்து நிறுத்த முடியாது. மாநில சுயாட்சி என்பது அடிப்படையில் மாநில பட்டியலில் இருக்கிற உரிமைகள் எல்லாம் மத்திய பட்டியலுக்கும் பொது பட்டியலுக்கும் போயிருப்பது. இல்லை சார், எனக்கு அடிப்படையிலான கேள்வி, திமுக மாநில திமுகவை சேர்ந்தவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற ஊழல் குற்றச்சாட்டுகள் அல்லது அதிமுகவை சேர்ந்தவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற ஊழல் குற்றச்சாட்டுகள் இவற்றை எல்லாவற்றையும் விசாரிக்கிற விசாரணை அமைப்புகள் இந்த ஒட்டுமொத்த போக்கிலும் சுயமரியாதை என்கிற வார்த்தைக்கு சம்பந்தம் இல்லையாங்கிறதா என்னோட கேள்வி. ஒரு எளிய நான் வெறும் பார்வையாளனாக கேட்கிறேன். இல்லை, நீங்க இதை வந்து இன்னமும் நாம் கேட்டுக்கொண்டிருப்பதுதான் ஒரு கூட்டாட்சி, ஃபெடரலிசம். இன்னைக்கும் இருக்கிறது யூனியன் கவர்மெண்ட் தான். ஆனால் உள்ளாட்சிக்கான குரலை பல முறை வெறும் திமுக மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற பல கட்சிகளும் எழுப்பியிருக்கிறார்கள். அந்த திசையில் நாம் பயணிக்க வேண்டிய தொலைவு இன்னமும் கூடுதலாக இருக்கிறது. இன்னமும் என் பார்வையில் சொன்னால் இது தமிழ்நாட்டில் மட்டுமே முடிவெடுப்பது அல்ல, இந்தியா முழுவதும் இதற்கான கருத்துக்களை திரட்ட வேண்டியிருக்கு. மாலன் சார், இந்த கேள்விகளுக்கு நீங்கள் சொல்லுங்க. இல்லை, அதாவது சுயமரியாதையை வந்து அவர்கள் எப்போது அதில் சமரசம் செய்து கொண்டார்கள் என்று பார்த்தா, நம்மளுடைய அரசமைப்பு சட்டத்தில் மாநில அரசுகளுக்கு என்று சில அதிகாரங்கள் இருக்குது, மத்திய அரசுகளுக்கு என்று சில அதிகாரங்கள் இருக்குது. மாநில அரசுகளுக்கு என்று இருக்கிற அதிகாரங்கள் போதாது, கூடுதலாக அதிகாரங்கள் வேண்டும் என்பதை தான் மாநில சுயாட்சி என்கின்ற கோரிக்கையாக அவர்கள் வந்து முன்வைக்கிறாங்க. நீங்கள் அந்த மாநில சுயாட்சிக்கு எப்போ வராங்கன்னு கேட்டால், பிரிவினை கோரிக்கையை கைவிட்டு பிரிவினைக்கான நியாயங்கள் இருக்கின்றன என்பதையும் சொல்லி, அதனால் அதற்கு நாங்கள் வந்து அதிகமான மத்தியில் வந்து கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம் என்ற நிலைகளுக்கு அவர்கள் வந்து வராங்க. ஆனால் என்ன நடக்கிறதுன்னு கேட்டால், ஒவ்வொன்றாக மாநில அரசினுடைய பட்டியலில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் ஒவ்வொன்றாக மத்திய அரசு பட்டியலுக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. கல்வி எடுத்துக்கொள்ளப்பட்டது, பள்ளி கல்வி என்பது அதில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. பிறகு வந்து நிதி சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இப்போ கடைசியாக ஜிஎஸ்டி எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. இதற்கு எத்தகைய எதிர்ப்பை இவர்கள் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார்கள், இதற்கான எத்தகைய எதிர்ப்பை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்பது நாடாளுமன்றத்தில் வந்து பேசினார்கள், அவங்களுடைய கட்சி கூட்டங்களில் பேசினார்கள். ஆனால் அதற்கு எதிராக வந்து ஒரு கருத்து நிலையை தமிழ்நாட்டில் அவர்களால் உருவாக்க முடிந்ததா என்றால் உருவாக்க முடியல. இத்தனைக்கும் தமிழ்நாடு எப்பேற்பட்ட ஒரு மாநிலம் என்று கேட்டால், எந்த ஒரு தேசிய கட்சியும் தங்கள் மீது அதிகாரம் செலுத்துவதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மாநிலம். அந்த மாநிலத்தில் இவர்களால் அதுக்கு மாநிலங்களுக்கு உரிமைக்கான ஒரு ஆதரவான ஒரு கருத்தை இவர்களால் வந்து அதை உருவாக்க, அதனுடைய நீட்சி தான் இப்போ நம்ம வந்து ஜல்லிக்கட்டு. பொன் ராதாகிருஷ்ணன், தமிழகத்தினுடைய எதிர்காலம் பாஜகவினுடைய கைகளில் இருக்கிறது, அடுத்த வெற்றிடத்தை அவர்கள் நிரப்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற அந்த
பேச்சை முதல்ல எப்படி பாக்குறீங்க அந்த இல்லை, அது வந்து எல்லாருக்கும் கனவுகள் இலவசம். அவங்கவுங்க கனவுகள் காணலாம். அதில் வந்து ஒரு ஒன்றும் இல்லை. மூத்த பத்திரிகையாளராக அதுக்கான பிராக்டிக்கலான ப்ராக்டிக்கலாக தான் நான் சொல்கிறேன். ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய அடிப்படையான உணர்வு ரீதியான விஷயங்களை வந்து இப்போது ஆளுகிற அரசும் சரி, அதற்கு முன்பு ஆண்ட காங்கிரஸ் அரசும் சரி, உணர்வு ரீதியான பிரச்சனைகளை வந்து அவர்கள் மறுத்து கொண்டே வந்திருக்கிறார்கள். வந்து காவேரி ஒரு விஷயம், முல்லைப் பெரியார் ஒரு விஷயம், ஜல்லிக்கட்டு ஒரு விஷயம், அப்புறம் நாளைக்கு வந்து மும்மொழி கொள்கை என்ற ஒன்று வந்தால் அதில் என்ன இருக்குங்கிற ஒரு விஷயம். எனவே இந்த உணர்வு ரீதியான விஷயங்களில் வந்து இந்த தேசிய கட்சிகளுக்கு தமிழ்நாட்டினுடைய சாதாரண மக்களுடைய மனநிலையை அங்கீகரிக்கிற, ஏற்றுக்கொள்ளுகிற, அதற்காக பாடுபடுகிற ஒரு சூழ்நிலை இல்லாத போது அவர்கள் வந்து இதை எங்களை மக்கள் வந்து ஏற்றுக்கொண்டு விடுவார்கள் என்று நினைக்கிறாங்க. இந்த அரசியல் கட்சிகளுக்கு பாமக உள்பட இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன என்று கேட்டால், மக்கள் எதை பிரச்சனை என்று கருதுகிறார்களோ, எதை பிரச்சனை இல்லை என்று கருதுகிறார்களோ அதை அவர்கள் பிரச்சனை என்று கருதுகிறார்கள். உதாரணத்துக்கு மதுவிலக்கு, உதாரணத்துக்கு லஞ்சம், ஊழல் என்ற விஷயம், அதுக்கு பிரச்சனை இல்லை. அதை வந்து மக்கள் வந்து அது வந்து தங்களுடைய பிரச்சனையாக அதை கருதலை வந்துட்டு. ஓகே, இன்னும் சொல்ல போனால் அதற்கு ஒரு மறைமுக ஆதரவை கூட அவர்கள் கொடுக்கிறார்கள். மாறன் சார், நிகழ்ச்சி நடுவில் நான் மறந்து போயிடுவேங்கிறதுக்காக ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். கருணாநிதி, ஜெயலலிதா இந்த 2 ஆளுமைகளும் தங்களது கருத்தியலையும் தேர்தல் அரசியலையும் எந்த விகிதத்தில் கரெக்டாக என்கேஜ் பண்ணாங்களோ அந்த விகித என்கேஜ்மெண்ட் என்பது ஸ்டாலின், பன்னீர்செல்வம் அல்லது சசிகலா இந்த காம்பினேஷனில் அது நடக்குமா? அதாவது திரு கருணாநிதி அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் வந்து அடிப்படையில் ஒரு வித்தியாசம் என்ன இருந்தது கேட்டால், கருணாநிதி அவர்கள் வந்து மக்களை திரட்டி குரல் கொடுத்து அரசியல் ரீதியாக போராட வேண்டும் பிரச்சனைகளுக்கு ஒரு அரசியல் தீர்வு தான் சரியானது என்று நினைக்கக்கூடியவர். ஜெயலலிதா வந்து சட்ட ரீதியான தீர்வுகள் தான் சரியானது என்று நினைக்கிறது. அவர் நம்ம சண்டை போட வேண்டிய இடம் வந்து கோர்ட்டுகள், நீதிமன்றங்கள் என்று நினைக்கக்கூடியவர். இந்த அணுகுமுறையில் வந்து ஒரு அடிப்படையான ஒரு வித்தியாசம் இருந்தது. இப்போ இனி வரக்கூடிய தலைமைகள் வந்துட்டு அதை அவர்கள் எப்படி எடுத்துக்கொண்டு போவார்கள் என்பதற்கான ஒரு ஹிண்ட்டு, ஒரு குறிப்பு இது வரைக்கும் வந்ததில்லை. உதாரணமாக வந்து ஸ்டாலின் அவர்கள் பல பிரச்சனைகளில் வந்து கருத்து தெரிவிக்கிறார். அதுவும் கடந்த ஒரு 3-4 ஆண்டுகளாக தான் கருத்து தெரிவிக்கிறார். அதற்கு முன்னால் திமுகவினுடைய கருத்து என்பது கலைஞர் அறிக்கை விடுவார், அதை பற்றின கருத்துக்களாக தான் அது இருக்கும். சசிகலாவை பற்றி அவருடைய குரல் கூட நமக்கு தெரியாது. அதனால் அவருடைய அணுகுமுறை, அவருடைய சிந்தனை, அவருடைய இது என்ன என்பது தெரியாது. அவர் கட்சியை நடத்திய விதத்தை ஒரு அணுகுமுறை என்று எடுத்துக்கொண்டால் அது வந்து அரசியலில் வந்து அதாவது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உதவக்கூடிய ஒரு அணுகுமுறையாக இருக்காது. அதாவது ஒரு டிக்டட்டோரியல் அப்ரோச் என்பது வந்து இதில் வந்து பிரச்சனைகளுக்கு தீர்வதற்கு உதவாது. அருணன் சார், இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் திமுகவும் அதிமுகவும் தங்களது பிரச்சனைகளை அணுகுகிற விதத்தில் அந்த 2 கட்சிகளினுடைய எதிர்காலத்திற்கு வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை, அதுக்கு முன்பு நண்பர் பாலு சொன்ன ஒரு கருத்து பற்றி நான் என்னுடைய எதிர்வினையை ஆற்ற விரும்புகிறேன். அவர் வந்து திமுக சமூக நீதி விஷயத்தில் அது குற்றம் இழைத்திருக்கிறது என்கிற பாணியில் பேசினார். ஆனால் நான் அவரை பார்த்து என்ன கேட்க விரும்புகிறேன்னா, அத்தகைய உரிமை பாமகவுக்கு இருக்கா? சமூக நீதி பற்றி பாமக பேசுது, ஆனால் நடைமுறையில் பாருங்கள், அது பெண் விடுதலைக்கு எதிராக இருக்குது. தலித் விரோத அரசியல் நடத்துது. அவங்க அனைத்து சாதியினரை கொண்ட அனைத்து சமுதாயத்தினுடைய பேரமைப்புன்னு ஆரம்பித்தாங்க. ஆனால் தலித் அமைப்புகளை மட்டும் தவிர்த்தாங்க. அந்த பேரவை, அந்த ஏற்பாடே தலித்துகளுக்கு விரோதமானது என்று வெளிப்படையாக தெரிந்தது. அதே போல காதலை எதுக்குறாங்க, இது பெண் விடுதலைக்கு நேர் விரோதமானது. அத்தகைய கட்சியின் சார்பாக பேசுகிற என்னுடைய நண்பர் பாலு திமுகவை பற்றி விமர்சனம் செய்ய அவருக்கு அந்த உரிமை உண்டா என்று நான் கேட்க விரும்புகிறேன். 1. 2வது, இங்கே நண்பர்களெல்லாம் தமிழகத்தினுடைய உரிமைகள் பற்றி நியாயமாக பேசினாங்க. நான் பாமக நண்பரை பார்த்து அது விஷயத்தில் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, இன்றைக்கு மத்தியில் 2.5 ஆண்டு காலமாக இருப்பது பாஜக. குறிப்பாக காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க மறுக்கிறாங்க. அதை கெடுப்பதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவும் செய்து கொண்டிருக்காங்க. பிறகு அதிலிருந்து ஆரம்பித்து ஜல்லிக்கட்டு வரை, சமஸ்கிருத திணிப்பு, இவ்வளவும். திமுக அதிமுகவை எதிர்க்கிற பாமக பாஜக பற்றி இத்தகைய நிலைப்பாடு இருக்கிறது. பாஜகவோடு தேர்தல் உறவு கிடையாது, நாங்கள் அந்த கட்சியையும் தோற்கடிப்போம் என்று பேசுவதாக தெரியவில்லையே. பிறகு மாநில உரிமை பற்றி பேசுவது, அது மாநில உரிமையில் திமுகவும் அதிமுகவும் துரோகம் இழைத்து விட்டது என சொல்லுகிற உரிமை பாமகவுக்கு எப்படி கிடைக்கும்? ஆகவே அது அவர் கொஞ்சம் விளக்கணும். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வர்றேன். திமுக அதிமுகவுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? என்னை பொறுத்தவரை நிச்சயமாக தனிமனித துதி என்பது இருக்கிறது, பணம் விளையாடுவது என்பது இருக்கிறது.
ஆனால் இது மட்டுமே அந்த இரு கட்சிகள் மக்களுடைய வாக்குகளை பெற்றிருப்பதற்கு அது மட்டுமே காரணங்கள் அல்ல. நிச்சயமாக மக்கள் நெஞ்சிலே பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் வரையிலான அந்த பாரம்பரியம், அந்த சமூக நீதி பாரம்பரியம், மக்கள் நல திட்டங்கள், உரிமைகளுக்காக ஒரு வீரமான போராட்டத்தை நடத்தாவிட்டாலும் மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற அந்த மரபு, இவை தமிழக மக்களுக்கு பிடித்து போய் இருக்கிற காரணத்தாலும் அவர்கள் இந்த கட்சிகளுக்கு வாக்களிக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எங்களுடைய விமர்சனம் எல்லாம் உங்களுடைய பேச்சுக்கும் செயலுக்கும் ஏகப்பட்ட வேறுபாடு இருக்கிறது. இந்த வேறுபாட்டை இன்னும் மக்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இந்த வேறுபாட்டை சுட்டி காண்பித்து ஒரு மெய்யான சமூக நீதி, மெய்யான மாநில உரிமை குரல், அதையும் தாண்டி ஒரு மெய்யான சரியான பொருளாதார மாற்று கொள்கை, இன்னும் அதையும் தாண்டி ஊழல் இல்லாத அரசியல், இவை வர வேண்டும். இவைதான் சரியான மாற்று. திமுக அருணன் சார், நீங்க கேட்ட கேள்விகளுக்கான பதிலை பாலுடன் கேட்டு பெறலாம். பாலு சார், அவங்க முக்கியமான 3 குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். அந்த குற்றச்சாட்டுகளுக்கு உங்கள் பதில் என்ன? அதாவது முதல் செய்தி, ஐயா மாலன் அவர்கள் எது பிரச்சனை இல்லையோ அதை பிரச்சனையாக நினைத்துக் கொள்கிறார்கள் பாமக உள்பட. மதுவும் ஊழலும் என்று சொல்லி அப்படியே முடிச்சிட்டார். அது பிரச்சனை இல்லை என்று சொல்வது ஒரு வரலாற்று தவறாக மீண்டும் நீங்க பேசுனதை பாத்தீங்கன்னா அது அப்படி ஆயிடக்கூடாது. அதை தெளிவுபடுத்துறதுக்காக தான் சொல்றேன். பிரச்சனையாக கருதவில்லைன்னு இல்ல, இது ஒரு பிரச்சனை. இன்னொன்னு அண்ணன் ஒரு சொல்ற, பணம் கொடுத்து ஓட்டு வாங்குவதை விட சாதியம் மிக மிக மோசமானது. இப்போ ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு நடந்த அரசியல் என்ன அப்படிங்கிறத அண்ணன் தயவு செய்து சொல்லணும். கவுண்டரா, தேவரா, யார், எத்தனை பேர், இது எந்த கட்சியில் நடக்குது, எப்படி இதையெல்லாம் கணக்கிட்டு இந்து நாளிதழ் செய்தி வெளியிட்டது, அந்தந்த சமூகத்தை சார்ந்தவர்களெல்லாம் அழைத்து அங்கே பேசப்பட்டது. இவர்கள் பேசுவது சாதியம் அல்ல. பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் சாதியத்திற்காகவே பிறந்த கட்சி. இன்னொன்று சமூக பதில் இருக்கிற இன்னொரு பெரிய ஆபத்து என்பது அந்த சாதியை அவர்கள் செய்கிறார்கள் என்கிற காரணத்திற்காக அது எப்படி சரியான ஒன்றாக இருக்கும்? நாமளும் செய்யலாம். இல்லை, நான் அதை சொல்ல வரேன். இன்னும் அருணன் அவர்கள் அண்ணா வந்து சொன்னார், அதாவது திமுகவை விமர்சனம் செய்வதை விட, பல ஆண்டுகள் ஆட்சி செய்த அண்ணா திமுகவை விமர்சனம் செய்வதை விட மிக நீண்ட குற்றச்சாட்டுகளை பாமக மீது வைக்கிறார் என்று சொன்னால் ஒரு விதமான பயம் அவருக்கு வந்திருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த 2 கட்சி பலமாக எல்லா விதத்திலும் இருக்கிற காரணத்தினால் அடுத்த இடத்திற்கு பாமக வந்துவிடக்கூடாது. இருங்க, நான் முடிச்சிடறேன். ஆனால் நீங்கள் பேசுங்கண்ணா முடிச்சு அப்படின்னு நினைக்கிறார். இன்னொரு செய்தி என்னன்னா, தேசிய கட்சிகள் அண்ணன் தான் சொன்னார், தேசிய கட்சிகள் அதாவது பாஜக இந்த இடத்தில் தமிழ்நாட்டில் வர முடியுமா என்று சொன்னால், தமிழ்நாட்டிற்கென்று ஒரு சிறப்பு என்னன்னா, இந்த மாநிலத்தில் மாநில கட்சிகள் மட்டும்தான் பலமானதாகவும் ஆளக்கூடிய இடத்திற்கு வரக்கூடியதாகவும் இருக்க முடியும். அது பாஜக மட்டுமல்ல, காங்கிரஸாலும் தமிழ்நாட்டில் வர முடியாது. இன்னும் சொல்லப்போனால் அண்ணன் இடதுசாரிகள் இயக்கத்தை வைத்திருக்கக்கூடிய அண்ணன் அவர்களுடைய தேசிய கட்சியாக இருந்தாலும் அவர்கள் நிச்சயமாக நீங்கள் வந்து நான் அரிசி எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் மூவி எடுத்துகிட்டு வர, 2 பேரும் ஊதி சாப்பிடும், அல்லது உன்னுடைய இதில் வந்து வாகனம் செய்யலாம் என்ற நிலையில் மட்டும்தான் தேசிய கட்சிகளால் தமிழ்நாட்டில் நிச்சயமாக இருக்க முடியும். அதை மாறி முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில உரிமைகளை எந்த சமரசமும் இல்லாமல் அருணன் அவர்கள் கேட்ட ஒரு முக்கியமான கேள்விக்கு நீங்க சமூக நீதி குறித்து குரல் எழுப்புகிற பாமக தலித் அல்லாத ஒரு மாநாட்டை கூட்டுவதற்கு அதுதான் சொல்றேன். அது வந்து இந்த மண்ணில் இருக்கக்கூடிய இந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை மையமாக வைத்து அந்த பிரச்சனை என்பது இல்லை என்பதை யாருமே மறுக்க முடியாது. அது ஒரு உண்மையான பிரச்சனை. அது இந்த சமூகத்தில் பல சீரழிவுகளை, பல பிரச்சனைகளை குடும்பத்தில் ஏற்படுத்திய பிரச்சனை என்ற அடிப்படையில் சொன்ன ஒரு விஷயத்தை இன்னும் அதுதான் பிரச்சனை, அதுதான் பாமகவினுடைய அடையாளம் என்று மீண்டும் மீண்டும் சொல்வதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த 2 திராவிட கட்சிகளுக்கான உண்மையான மாற்றாக ஒரு தெளிவான சிந்தனையோடு அதற்கான ஒரு ஒரே வருஷம் நீங்க சொல்றது என்ன புரியலன்னா, தான் சொன்ன கொள்கையிலிருந்து திமுகவும் அதிமுகவும் எங்கெல்லாம் விலகினார்கள் என்பதை சுட்டிக்காட்டுவதற்கு பாமக பாலுக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறது. பாமக முன்வைக்கிற சமூக நீதியிலிருந்து நீங்க எங்க விலகினீங்கன்னு அவங்க சொல்றது. அண்ணன் அருணன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விமர்சனம், அவருடைய விமர்சனத்தை அப்படியே வைத்துக் கொண்டால் கூட கடந்த கால பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இயக்க வரலாற்றையும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது பாமக செய்த விஷயங்களையும் நீங்கள் விஞ்ஞானபூர்வமாக ஆய்வு செய்தீர்கள் என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சியை ஒரு சாதி கட்சி என்று யாராலும் சொல்ல முடியாது, நிச்சயமா சொல்ல முடியாது.
மத்தியிலே ஆட்சி அதிகாரம் இல்ல நான் முடிச்சிடறேன். நான் சொல்றேன். திராவிட கட்சிகளுடைய சாதனை குறித்து நாம இங்க பேசல. இல்ல, அதே போல பாமகவினுடைய சாதனை குறித்து இங்க கேள்வி இல்ல. அதான் சொல்றேன். நீங்க கொண்ட கொள்கையில இருந்து தவறுறீங்கங்கறத குற்றச்சாட்டு. ஒரு நிமிஷம். இந்த ஒரு இயக்கம் அனைத்து சமுதாய பாதுகாப்பு இயக்கம் என்று ஒரு விஷயத்தை சொல்றார். ஆனால் அதற்கு முன்பு பாமக சாதி அனைத்து சமுதாய பாதுகாப்பு இயக்கம் நீங்க அடையாளப்படுத்தாதீங்க. அது தலித் அல்லாத ஒரு பேரவைங்கிறது அர்த்தம். பார்க்கப்பட்ட பாமக எத்தனை அம்பேத்கர் சிலைகளை திறந்தது, ஒரு தலித்தனுடைய பிணத்தை தூக்கி சென்றது, தனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு, ஒரு சாதி கட்சின்னு ஒரு நிமிடத்தில் தூக்கி எறிகிற ஒரு இயக்கம் தனக்கு கிடைத்த முதல் வாய்ப்பை ஒரு தலித் என்று சொல்லக்கூடிய நபருக்கு மத்தியிலே கொடுத்த ஒரு இயக்கம் மிகப்பெரிய இயக்கம் என்று தமிழ்நாட்டில் சொன்னால் அது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். எனவே ஒரு பிரச்சனையை மையமிட்டு ஒரு இயக்கம் செய்த தவறை குறிப்பிட்டு செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு பாமக ஒரு சாதி இல்ல நிச்சயமா கிடையாது. அந்த பிரச்சனையை அப்படித்தான் அணுகியிருக்க வேண்டும். அதை பாமக செய்தது. இன்னொன்று, சமூக நீதி பிரச்சனையில் பாமக எந்த தகுதி இருக்கிறது என்று ஒரு கருத்தை வைத்தார். எனக்கு அருணன் அண்ணன் அவர்கள் மீது மிகப்பெரிய அளப்பெரிய நம்பிக்கை, ஒரு மரியாதை. தமிழக அரசியலை நன்கு தெரிந்து கொள்ளக்கூடியவர், தெரிந்து வைத்திருக்கக்கூடியவர். பாட்டாளி மக்கள் கட்சி இயக்கம் என்பதே சமூக நீதிக்காக பிறந்த இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. சமூக நீதிதான் எங்களுடைய உயிர் நாடி. மத்தியிலே இருக்கக்கூடிய 27% இடஒதுக்கீடை வாங்கி தந்த வரலாறு நிச்சயமாக தெரியும். வேண்டுமென்றால் சொல்லாமல் இருக்கலாம் யார் காரணமார்கள் என்று. நிச்சயமா அண்ணன் அவர்கள் சொல்வார். வரலாறு இல்ல, ஒரு நாங்கள் செய்த விஷயம். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது சுதந்திரத்திற்கு பிறகு இல்லாத ஒரு விஷயம், மேல் படிப்பில் தேசிய அளவில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு என்பதை அடையாளப்படுத்தி உருவாக்கி தந்ததற்காக இந்த சென்னை மாநகரில் திருமாவளவன் உள்ளிட்ட தேசிய தலித் தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் அம்பேத்கராக பார்க்கிறோம் என்று மேடையிலே பேசிய அந்த காட்சிகள் எங்களிடம் இருக்கிறது. இதுதான் எங்களுக்கு ஆட்சி அதிகாரங்கள் கிடைக்கின்ற பொழுது அதாவது நான் இன்னொன்னு சொல்றேன், இல்ல நிச்சயமா சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கை ரீதியாக அவர்கள் சில காரியங்களை துவக்கத்தில் செய்துவிட்டு எப்படி எல்லாவற்றையும் ஒதுங்கிவிட்டார்களோ அதைவிட கொள்கை ரீதியாக ஒருபோதும் பாஜகவை நாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதுல மாற்று கருத்தே இல்ல. இல்ல அதாவது பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி பாஜகவோடு சேர்ந்தது நீங்க சொல்லுங்களேன். அண்ணன் தான் அதை சொல்றாரு, அவர் தான் சொல்றாரு, ரெண்டு பேருமே சொல்லட்டும். எங்களை கேட்டார் இந்த கேள்வின்னு. திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடத்திற்காகவே பிறந்த இயக்கம், ஒரு என்ன காவி இயக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு அந்த பாஜகவோடு கூட்டணி வைத்த போதே ஒட்டுமொத்தமாக திராவிட கொள்கைகளை அடகு வைத்து விட்டது திராவிட முன்னேற்ற கழகம். அப்படி சொல்லாமா? குறைந்தபட்ச செயல் திட்டம். ஒரு பார்வையா என்னுடைய கேள்வி, நீங்க அவங்க எல்லா தவறுகளையும் பட்டியலிடுகிற போது அதே தவறுகளை நீங்களும் செய்திருக்கிற போது எப்படி நீங்கள் மாற்றாக முடியும்? நாங்க ஒரு வரைவு, நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். சமூக நீதியிலிருந்து பாஜகவோட கூட்டணி வைத்ததிலிருந்து ஒவ்வொரு பிரச்சனையிலும் திமுக செய்ததையும் நாங்களும் செய்திருக்கிறோம் என்று சொல்கிற போது எப்படி நீங்கள் அவர்களுக்கு மாற்று? இல்லை, நாங்க ஒருபோதும் இல்லை. நான் என்ன சொல்றேன், இந்த இவ்வளவு தெளிவான அரசியல் சித்தாந்தத்தை கொண்டிருக்கக்கூடிய இடதுசாரி ஒரு நடிகர் விஜயகாந்தை முதலமைச்சர் வேட்பாளர் என்று எப்படி சொன்னார்கள், அதற்கான விளக்கத்தை அண்ணன் அருண் அவர்கள் இங்க சொல்லட்டும். அது நாங்க திடீர்னு ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சாதாரணமா இன்றைக்கு இடதுசாரி தோழர்கள் சொல்லிக்கிட்டு போறாங்க. ஆனால் நாங்கள் அப்படி அல்ல. திமுகவோடு கூட்டணி வைத்தது, அண்ணா திமுகவோடு கூட்டணி வைத்தது நாங்கள் செய்திருக்கக்கூடிய தவறு. மாறி மாறி கூட்டணி வைக்கிறோம் என்று சொன்ன பாட்டாளி மக்கள் கட்சி அந்த நிலைப்பாட்டில் இருந்து விலகி மிக தெளிவாக அதற்கான வரையறையை உருவாக்கி எதை திராவிட முன்னேற்ற கழகம் செய்ய தவறியது, எது செய்யப்பட வேண்டியது தமிழ்நாட்டில், அந்த விஷயங்களை பட்டியலிட்டு எங்களிடம் இருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையை 60% அறிக்கை திருடப்பட்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தால். அண்ணன் விரும்பினால் ஒருவேளை அண்ணன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக பேசுறவர் விரும்பினால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கையும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையும்
கையிலே வைத்துக்கொண்டு உங்களோடு விவாதம் நடத்த நான் தயாராக இருக்கேன். ஓகே, இல்ல நீங்க ஊழலை ஒழித்த விஷயத்தை என்னால் நிரூபிக்க முடியும். இல்ல ஊழலை ஒழிப்பும் ஒரு வாசகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா இடத்துல இல்ல நீங்க பெண்களுக்கான இடஒதுக்கீடு எடுத்தீங்கன்னா அது எல்லாவற்றையும் இருக்கும். தமிழ்நாட்டில் சட்டம் கொண்டு வரும்னு சொல்றோம். அவரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா முதல் கையெழுத்து லோக் ஆயுக்தா என்று சொல்லுகிறார். அடிப்படை பொருள் புரியாமல் சொல்லக்கூடிய பிரச்சனை என்ன இருக்கிறதோ அந்த பிரச்சனைகளை பட்டியலிட்டால் அது தேர்தல் அறிக்கை. மது ஒழிப்பு என்பது கையெழுத்து. பிரச்சனை என்ன இருக்கிறதோ அந்த பிரச்சனைகளை பட்டியலிட்ட எல்லாமே தேர்தல் அறிக்கைகள் இருக்கும். சட்டமன்றத்தில் கொண்டு வர வேண்டிய விஷயம். ஓகே, நிகழ்ச்சியை நாம நிறைவு செய்யலாம். எனக்கு நிகழ்ச்சியோட நிறைவு கேள்வி ஒன்று கேட்க வேண்டியிருக்கிறது. திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிகளுக்கு மாற்றாக திராவிட கட்சிகளுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சுபவி சார்? மாற்றாக திராவிட கட்சிகளுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? மாற்றாக வேறு கட்சிகள், வேறு திராவிட கட்சிகளுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? வேறு கட்சிகளுக்கே வாய்ப்பு இல்லை. நான் கூடாதுன்னு சொல்லலை. ஓகே, இவை இரண்டு தான் என்றென்றைக்கும் இருக்க வேண்டும் சொல்லலை. மாற்றம் என்பதே மாறாதது என்கிற அப்படி அப்புறம் தேமுதிக கூட திராவிடம் இருக்கு. எனவே நான் அதாவது இது மாறவே கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் கண்ணு கட்டிய தொலைவு வரையில் இந்த இருதுருவ கட்சி அரசியலுக்கு மாற்று இப்போதைக்கு தென்படவில்லை. தென்படக்கூடாது என்றும் நான் சொல்லவில்லை, தென்படாது என்றும் சொல்லவில்லை, இன்றைக்கு தென்படவில்லை. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ திமுக அல்லது அதிமுக என்பதுதான் இன்றைய நிலைமை, மிக தெளிவான நிலைமை. உங்களை பொறுத்த வரைக்கும் அதற்கான கண்ணு கட்டின தூரத்தை மக்கள் ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஒரு கருத்தியலின் அடிப்படையில் வாக்களிக்கிறார்கள் என்பது இல்லை. அவர்களுடைய சொந்த அனுபவங்களின் பேரில் வாக்களிக்கிறார்கள். இந்த 50 ஆண்டு கால திராவிட ஆட்சியில் பல குடும்பங்கள் அவர்கள் முன்பிருந்த நிலையிலிருந்து மேலெழுந்து வந்திருக்கிறார்கள். குறிப்பாக ஓபிசியை சேர்ந்தவர்கள் பலர் மேலெழுந்து வந்து பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக, அதிகார ரீதியாக மேலெழுந்து வந்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் அவர்கள் இந்த திராவிட கட்சிகள் நடத்திய ஆட்சி என்று நம்புகிறார்கள். அதனால் அதற்கான ஆதரவை அவர்கள் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருப்பார்கள். இதுக்கு வெளியில் வைக்கக்கூடிய பெயர்கள் மாறலாம், அதாவது தலைவர்கள் மாறலாம். ஆனாலும் இந்த அவங்கள் பலன் பெற்றிருக்கிறோம் என்று நம்புவதனால அந்த பலன் அவர்களுக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் அவர்கள் தொடர்ந்து அதற்கு வாக்களித்து கொண்டிருப்பார்கள். மாற்று கட்சிகள் அந்த கருத்துக்களை வைத்து பேசலாம். ஆனால் அந்த தலைமை ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய தலைமையாக, ஒரு கிரெடிபிள் லீடர்ஷிப்பாக வராத வரைக்கும் மக்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குவார்கள். திமுக அதிமுகவுக்கான மாற்று உங்கள் பார்வையில் யாருக்கு இருக்கிறது? அதாவது காலத்தினுடைய அவசியமாக நான் பார்க்கிறேன். இது இன்னொன்று சொன்னால் அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லுவார், ஆரியத்தால் வீழ்ந்தோம், திராவிடத்தால் எழுந்தோம், தமிழியத்தால் வெல்வோம். திராவிடத்தால் எழுந்துட்டோம், நின்றுகிட்டே இருக்கக்கூடாது, அதை போட்டுட்டு தமிழியத்திற்கு வாருங்கள், பாட்டாளி மக்கள் கட்சியோடு இணைவோம், நாம் ஒரு தமிழியத்தால் இந்த நாட்டை வெல்வோம். ஓகே, அருணன் சார், உங்களை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுகவுக்கான மாற்று கண்ணு கேட்டிய தொலைவில் இருக்கிறதா? கண்ணுக்கு எட்டியது என்கிறது ஒரு ரிலேட்டிவ் டேர்ம், சார்பு நிலை சொல்லு. அதுக்கு பதிலாக நான் என்ன சொல்ல விரும்புவேன் என்றால், திமுக அதிமுகவுக்கு மாற்று அவசியம் வர வேண்டும். அந்த மாற்று திமுக அதிமுகவை விட பொருளாதார கொள்கையிலும் சமூக நீதி கொள்கையிலும் மாநில உரிமைகளிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்பதுதான். நான் ஒன்றை மட்டும் நண்பர் பாலுவுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அவர் பழைய வரலாறு, பாமகவுடைய பழைய வரலாறுலாம் சொன்னார். அதுலாம் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ இடையில ஏதோ பழையபடி நின்றுட்டது போல அவர் சொல்லுகிறார், அந்த ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்கு தான் அப்படி என்று. நான் அன்போடு அவரை கேட்டுக்கொள்வேன், அதுதான் உண்மையிலேயே உங்களுடைய நிலைப்பாடு என்றால், இனியாவது பாமக தீண்டாமையை எதிர்த்து போராடுமா? இனியாவது பெண்களின் காதலிக்கிற சுதந்திரத்தை ஏற்குமா? இனியாவது பாஜகவோடு தேர்தல் உறவு இல்லை என்று அறிவிக்குமா என்று நான் அவரை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். போக விரும்புகிறேன். அப்படியெல்லாம் செய்யாம திமுக அதிமுகவுக்கு அருகதை இல்லை என சொல்வது தமிழக மக்கள் மத்தியில் எடுபடாது. நன்றி அருண் சார். நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கெடுத்திருக்கிற 4 அரசியல் ஆளுமைகளுக்கும் கேள்வி நேரம் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. அடுத்தடுத்த நாட்களில், அடுத்தடுத்த ஆண்டுகளில் திராவிட கட்சிகளினுடைய எழுச்சியும் அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கிறது குறித்து பார்க்கலாம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.